தமிழ்நாட்டில் போலி பட்டு சேலைகள் விற்பனை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பட்டு பூங்காவில் அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டு அங்கு பணிபுரியும் நெசவாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் போலி பட்டு சேலைகள் விற்பனை மற்றும் இடைத்தரகர்கள் தொல்லை ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று தெரிவித்தார். நெசவாளர்களின் கூலி உயர்வு குறித்த கோரிக்கை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் ஜவுளி ஏற்றுமதி ஒரு முக்கிய இடத்தை வகிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜய் பாலாஜி கூறினார். கண்டிப்பா சொல்லி இருக்கிறோம். அடுத்த முறை மாவட்ட ஆட்சித்தலைவர், செக்ரட்டரி சார், நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கலந்தாய்வு போட்டு இந்த மாதிரி அந்த போலி பட்டு பதிவுகள், இடைத்தரகர்கள் இதெல்லாம் இல்லாம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கிளீனா என்னென்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா அதுக்கு உண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளும்.